ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த வாரத்துக்கான சினிமா அப்டேட் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன். அதெல்லாம் என்ன ஏதுன்றத இந்த வீடியோவில் சொல்கிறேங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யார் யாரெல்லாம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்களோ அவங்களுக்கு ஒரு இன்ட்ரோ கொடுத்துருவோமா? ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆல் இன் தி சினிமேட்டிக் வேர்ல்ட். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் கூலி படத்தோட ப்ரொமோஷனுக்காக நிறைய யூடியூப் சேனலுக்கு எல்லாம் இன்டர்வியூ கொடுத்துக்கிட்டு இருக்காருங்க. நம்ம லோக்கி அண்ணா கிட்ட என்னென்ன கொஸ்டின்லாம் நான் கேட்கணும்னு நினைச்சனோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் லோக்கி அண்ணாவை இன்டர்வியூ பண்றவங்க கரெக்டா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க கேட்கிற கொஸ்டின்ஸ்க்கு எல்லாம் நம்ம லோக்கி அண்ணா எக்ஸ்க்ளூசிவா ஆன்சர் பண்ணிக்கிட்டு வராருங்க. அந்த இன்டர்வியூவை பார்க்காதவங்களுக்கு லோக்கி அண்ணா என்னென்ன விஷயத்தெல்லாம் எக்ஸ்க்ளூசிவா சொல்லியிருக்காருன்றத இந்த வீடியோல ஒன் பை ஒன்னா சொல்லிட்டே வராங்க. நம்ம லோக்கி அண்ணா இந்த எல்சியூ அப்படின்ற கான்செப்டை அவர் எந்த மாதிரி யோசிச்சு அதை எப்படி விக்ரம் படத்துல யூஸ் பண்ணி இருந்தாருன்னு சொல்லியிருக்காருங்க. எப்படின்னா விக்ரம் படத்துல ஒரு கேரக்டரை யூஸ் பண்ணணும்னு யோசிச்சிருக்காரு. எந்த மாதிரி கேரக்டர்னா கைதி படத்துல விஜய் கேரக்டர் மாதிரி விக்ரம் படத்தையும் ஒரு கேரக்டரை காட்டணும்னு முதல்ல லோகி அண்ணா யோசிச்சிருக்காருங்க. அதுக்கப்புறமா தான் ஏன் கைதி படத்துல இருக்க விஜய் கேரக்டரை விக்ரம் படத்துலயும் கொண்டு வரக்கூடாது, நம்ம ஏன் கிராஸ் ஓவர் பிலிமா அந்த விக்ரம் படத்தை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்ச ஐடியா தான் இந்த எல்சியூ அப்படின்ற கான்செப்ட் லோகி அண்ணா சொல்லியிருக்காருங்க. பிகாஸ் கைதியில இருக்க விஜய் கேரக்டரும் ட்ரக் ஃப்ரீ சொசைட்டிக்காக தான் போராடுவாரு, விக்ரம் படத்துலயும் கமல் அதுக்காக தான் போராடுவாருன்னு அப்படி மர்ஜ் பண்ணி எல்சியூ கிராஸ் ஓவர் கொண்டு வந்ததா சொல்லியிருக்காருங்க. இந்த எல்சியூ கான்செப்டை லோகி அண்ணா அவரோட அசிஸ்டன்ட் டைரக்டர் கிட்ட சொல்லும் போது யாருக்குமே புரியாம இருந்திருக்குங்க. அதுக்கப்புறமா லோகி அண்ணா எல்சியூ கான்செப்டை கிளியரா உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தான் ஓகே இது ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சது தான் இந்த எல்சியூ கான்செப்டாங்க. அண்ட் இந்த எல்சியூவோட ஆர்ஜின் ஃபிலிமை லோகி அண்ணா ஒரு 10 நிமிஷம் ஷார்ட் ஃபிலிமா டைரக்ட் பண்ணியிருக்காரு. நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த ஷார்ட் ஃபிலிமை பொறுத்த வரைக்கும் எப்போ ரிலீஸ் பண்ற ஐடியால இருக்காங்கன்னு சொல்லியிருக்காருங்க. கூலி படத்தோட ஷூட்டிங்னால தான் இந்த சாப்டர் 0ன்ற ஷார்ட் ஃபிலிமை ரிலீஸ் பண்ண முடியாது இருந்துதாங்க. அண்ட் கூலி படத்தோட ரிலீஸ்க்கு அப்புறமா எல்சியூவோட ஆர்ஜின் ஃபிலிமான சாப்டர் 0 ஷார்ட் ஃபிலிமை ரிலீஸ் பண்ண போறோம்னு லோகி அண்ணா சொல்லியிருக்காருங்க. ஸோ இந்த சாப்டர் 0 ஷார்ட் ஃபிலிம்ல மியூசிக்கு அனிருத்தும், ஆக்ஷன் சீக்வன்ஸுக்கு அன்பரி மாஸ்டர்ஸும், ஷார்ட் ஃபிலிமோட எடிட்டிங்க்கு எடிட்டர் பிலோமின் ராஜோன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய படத்துக்கு யார் யாரெல்லாம் ஒர்க் பண்ணுவாங்களோ அவங்கெல்லாம் இந்த ஷார்ட் ஃபிலிமுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்களாங்க. ஷார்ட் ஃபிலிம் ரிலீஸ் ஆகட்டும், அவுட்புட் எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம். நெக்ஸ்டா கைதி 2 படத்தோட ஷூட்டிங்கை தான் லோகி அண்ணா ஸ்டார்ட் பண்ண போறாருங்க. ஆக்டர் கார்த்தி மார்ஷல் படத்தோட ஷூட்டிங்கை முடிச்சதுக்கு அப்புறமா கைதி 2 படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. இந்த கைதி 2 படத்துல லோகி அண்ணா 2-3 நியூ கேரக்டர்ஸை காட்ட போறாங்க. அந்த கேரக்டர்ஸும் எல்சியூ கணக்குல வர படத்துல எல்லாத்துலயும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. கைதி 2 படத்துல யார் புதுசா நடிக்க போறாங்கன்னு ஒரு சில ரூமர் இருக்குங்க. ஒரு பக்கம் கார்த்தியோட சர்தார் படத்துல சர்தாருக்கு பேரா ரஜிஷா விஜயன் நடிச்சிருப்பாங்க. அவங்கள கைதி 2ல கேஸ்டிங் பண்றதா ஒரு ரூமர் போயிட்டு இருக்குங்க. அண்ட் இன்னொரு பக்கம் அனுஷ்காவை கைதி 2 படத்துல கேஸ்டிங் பண்ண போறதா சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேர்ல யார் கைதி 2ல கேஸ்டிங் ஆக போறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் மற்ற 2 ஆக்டர்ஸ் யாருன்னு அபிஷியல் அப்டேட் வர வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த எல்சியூ கணக்குல வந்த படங்கள்ல இருக்க கேரக்டர்ஸ் எல்லாம் கைதி 2லயும் வருவாங்களாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம ராகவா லாரன்ஸோட பென்ஸ் படத்துல இருக்க கேரக்டர்ஸும் கைதி 2ல வருவாங்கன்னு லோகி அண்ணா சொல்லியிருக்காருங்க. ஏன்னா பென்ஸ் படமும் எல்சியூ கணக்குல வரப்போற படம் தான். ஆனா பென்ஸ் ஒரு தனி ஸ்டோரிங்க. படம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் எல்சியூல கனெக்ட் ஆகும். கைதி 2 படம் வரதுக்கு முன்னாடியே பென்ஸ் படத்தை ரிலீஸ் பண்றாங்களாம். இந்த பென்ஸ் படத்துல தான் வேற டேரக்டரை வச்சு எல்சியூ கணக்குல வர படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கேன். இந்த பென்ஸ் படம் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா மற்ற டேரக்டர்ஸை வச்சு மற்ற எல்சியூ கணக்குல வர படங்களை டைரக்ட் பண்ணுவேன்னு லோகி அண்ணா சொல்லியிருக்காருங்க. பென்ஸ் படத்தோட அவுட்புட் எப்படி வரப்போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் உங்களுக்கு எல்சியூ கான்செப்ட் பிடிக்கும்னா மறக்காம அந்த லைக்கை கொட்டி விட்டுருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. அண்ட் இன்னொரு விஷயத்தையும் லோகி அண்ணா கிளாரிஃபை பண்ணியிருக்காருங்க. என்னன்னா கூலி படம் ஒரு ஸ்டாண்டலோன் ஃபிலிம் தான், எல்சியூல வர படம் கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு. சோசியல் மீடியால கூலி படத்தையும் லியோ படத்தையும் கம்பேர் பண்ணி இந்த படம் எல்சியூல தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அதெல்லாம் கிடையாதுன்னு இந்த ரூமர்ஸ்க்கு எல்லாம் லோகி அண்ணா ஒரு போலீஸ் ஸ்டாப் வச்சிருக்காரு. நம்ம தலைவரும் எல்சியூல வந்தா நல்லா தான் இருக்கும். இதை பத்தி இதுக்கப்புறம் இன்டர்வியூ எடுக்கிறவங்க யாருன்னா கொஸ்டின் கேட்டா நல்லா தான் இருக்கும். நம்ம தலைவரும் எல்சியூல வேற படம் மூலியமா கனெக்ட் ஆவாரா அப்படின்ற மாதிரி. கூலி படத்தோட மொத்த ரன் டைமை பொறுத்த வரைக்கும் 2 மணி நேரம் 50 நிமிஷம் இருக்க போதாங்க. படத்தோட டியூரேஷன் ரொம்ப அதிகமா தான் இருக்கு. பட் ஆனா லோகி அண்ணாவோட படம்னால படம் எங்கேஜிங்கா கொண்டு போவான்னு நான் நம்புறேன். கூலி படத்தோட ஆடியோ லான்ச் அண்ட் ட்ரெய்லரை ஆகஸ்ட் 2 ரிலீஸ் பண்ண போறாங்க. கூலி ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனா கூலி ட்ரெய்லர் பிரேக் டவுன் வீடியோ நம்ம சேனல்ல போடுறாங்க. கருப்பு தீசை ரிட்டர்ன் டீடைல்ஸ் வீடியோவை நீங்க பார்க்கலனா வீடியோ லிங்க் ஐ பட்டன்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன். இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்ததுக்கு அப்புறமா அந்த வீடியோ போய் பாருங்க. வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். விக்ரம் படத்தோட டைட்டில் டீசர்ல ஆரம்பிக்கலாமா அப்படின்ற ஒரு டைலாக்கை யூஸ் பண்ணியிருப்பாருங்க லோகி அண்ணா. அதே மாதிரி கூலி படத்தோட டைட்டில் டீசர்ல முடிச்சிடலாமா அப்படின்ற ஒரு டைலாக்கை யூஸ் பண்ணியிருப்பாரு. இந்த டைலாக்ஸ்லாம் லோகி அண்ணா எதுக்காக யூஸ் பண்ணியிருக்காருன்னா 2 பெரிய ஸ்டாரோட படத்தை பண்றதுனால கமலோட விக்ரம் படத்துல ஆரம்பிக்கலாமான்ற டைலாக் யூஸ்
பண்ணியாச்சு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட கூலி படத்துல முடிச்சிடலாமான்ற டைலாக வச்சா பெர்ஃபெக்டா இருக்கும்னு தான் வச்சிருக்கேன் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாருங்க. அண்ட் ஆரம்பிக்கலாமான்ற டைலாக எப்படி விக்ரம் படத்தோட இன்டர்வல் பிளாக் சீன்ல யூஸ் பண்ணியிருந்தாரோ அதே மாதிரி தான் இந்த முடிச்சிடலாமான்ற டைலாக கூலி படத்தோட இன்டர்வல் பிளாக்ல ஒரு பீக் மொமெண்ட்ல யூஸ் பண்ணியிருக்கோன்னு லோக்கியானா சொல்லியிருக்காருங்க. அமீர் கான் கூலி படத்துல கேமியோ ரோல் பண்ணலையாங்க. அவர் கூலி படத்துல ஒரு கேரக்டரா தான் வருவாராம். எப்படின்னா அமீர் கானோட கேரக்டரோட ரெஃபரன்ஸை படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்தே யூஸ் பண்ணிட்டு வருவாங்களாம். படத்தோட லாஸ்ட்ல அமீர் கான் வரா மாதிரி காட்டுவாங்களாம். அப்படின்னா அமீர் கான் தான் இந்த படத்தோட மேஜர் வில்லனா இருக்க அதிக வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா விக்ரம் படத்துல ரோலெக்ஸ் கேரக்டரோட ரெஃபரன்ஸை ஸ்டார்டிங்ல இருந்தே காட்டிட்டு இருப்பாங்க. படத்தோட லாஸ்ட்ல தான் ரோலெக்ஸ் கேரக்டரை ரிவீல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த கூலி படத்திலே யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இரும்பு கை மாயாவி படத்தை பத்தியும் லோக்கியானா சொல்லியிருக்காருங்க. ஸ்டார்டிங்ல இரும்பு கை மாயாவி தான் அவரோட ட்ரீம் ப்ராஜெக்டா இருந்தது. ஆனா அந்த படம் ஒரு ஹை பட்ஜெட் பிலிம்ன்றதுனால படத்தை எடுக்க முடியல. ஆரம்பத்துல சூர்யாவை வச்சு தான் இரும்பு கை மாயாவி படத்தை எடுக்கணும்னு யோசிச்சு இருந்தாராம். ஆனா இப்போ அமீர் கானை வச்சு அந்த ப்ராஜெக்ட பண்ண போறேன்னு சொல்லியிருக்காருங்க. சூர்யாவை வச்சு இரும்பு கை மாயாவி படத்தை எடுக்கணும்னு நினைச்ச கதை இப்போ டைரக்ட் பண்ண போற கதையில இல்லையாங்க. ஏன்னா போன 10 வருஷமா அந்த படத்தோட கதையை மொத்தமாவே மாத்தி எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு லோக்கியானா சொல்லியிருக்காருங்க. அண்ட் இன்னொரு பக்கம் ராக்கி, கேப்டன் மில்லியன் படங்களை எடுத்த டைரக்டர் அருண் மாதேஸ்வரனோட டைரக்ஷன்ல லோக்கியானா ஒரு படம் நடிக்க போறாருன்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஆல்ரெடி இது ஒரு ரூமரா இருந்ததுங்க. ஆனா இப்போ லோக்கியானா அதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அண்ட் அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்ப்ளீட் கேங்ஸ்டர் ஃபிலிமா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருங்க. லோக்கியானாவோட ஆக்டிங்ல ஒரு படம் வந்தா எப்படி இருக்கும்? இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம தல அஜித்தோட ஃபேன்ஸ்க்கு ஒரு தரமான அப்டேட் லோக்கியானா சொல்லியிருக்காருங்க. அதாவது என்னன்னா நம்ம தல அஜித்தோட மேனேஜரான சுரேஷ் சந்திராவை லோக்கியானாவுக்கு சினிமா ஃபீல்ட்ல வந்ததுல இருந்தே நல்லா பழக்கமாங்க. ஒரு 10 மாசத்துக்கு முன்னாடி தான் சுரேஷ் சந்திரா கிட்ட லோக்கியானா தல அஜித்தை வச்சு ஒரு படம் பண்ணணும்னு பேசிக்கிட்டு இருந்தோம்னு சொல்லியிருக்காருங்க. நானும் தல அஜித்தும் ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ணணும்னு ஆசை. அதுக்கான டைம் இன்னும் சரியா அமையலன்னு சொல்லியிருக்காருங்க. நம்ம தல அஜித் வேற ரேசிங்ல பிஸியா இருக்கிறதுனால அதுக்கான டைம் வந்ததுக்கு அப்புறமா ஒரு படம் கண்டிப்பா 100% பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு லோக்கியானா சொல்லியிருக்காருங்க. லோக்கி ஸ்டைல்ல நம்ம தல அஜித் ஒரு படம் நடிச்சா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இந்த அப்டேட் தல அஜித் ஃபேன்ஸுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். படம் எப்போ வருதுன்னு பார்ப்போம். சிவகார்த்திகேயனோட 25வது படமான பராசக்தி படத்தோட ஷூட்டிங்கை இப்போ பொள்ளாச்சியில ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஸ்கெடியூல்ல படத்தோட முக்கியமான போர்ஷன்ஸை ஷூட் பண்ணிட்டு இருக்காங்களாங்க. அண்ட் ஷூட்டிங் இந்த வாரத்தோட எண்டில் முடிஞ்சிரும்னு சொல்லப்படுதுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம மதராசி படத்தோட ஸ்டோரி பிளாட் எப்படி இருக்கும்னு அந்த படத்தோட டைரக்டரான ஏஆர் முருகதா சொல்லியிருக்காருங்க. எப்படின்னா கஜினி படத்தோட ஸ்கிரீன் பிளே மாதிரியும் துப்பாக்கி படத்தோட ஆக்ஷன் சீக்வன்ஸ் மாதிரியும் இருக்கும்னு சொல்லியிருக்காருங்க. ஆனா ஒண்ணுங்க, மதராசி படம் கஜினி படம் மாதிரி ஒரு டிஃபரண்ட் ஜானர்ல தான் இருக்க போகுது. இன்னும் 40 நாள்ல படம் ரிலீஸ் ஆக போகுது. படம் எப்படி இருக்குன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். அவ்வளவுதாங்க, இதோட என்னோட வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்க தாட்ஸை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. அண்ட் இதே மாதிரி நிறைய சினிமேட்டிக் அப்டேட் அண்ட் மூவி ரிவ்யூஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த லைக்கையும் கொட்டி விட்டுருங்க. தேங்க்யூ, பை பை.